வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. அபண்டன்ஸ் பாட் அதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது. ஒரு கிளாஸ் பவுல் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பாட் ஷேப்பில் இருக்கிற ஒரு கிளாஸ் பவுல். அந்த கிளாஸ் பவுலில் தான் நீங்கள் செய்யணும். இது வேறு எந்த மெட்டல்ஸில் ஸ்டீல் அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கிளாஸ் பவுல் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பவர்ஃபுல்லான மெத்தட் தான். அந்த கிளாஸ் பவுலுக்குள்ளே முதல்ல நீங்கள் போட வேண்டியது 6 பே லீஃப் அதுக்குள்ளே போட்டுடுங்க. அதுக்கப்புறமா காயின்ஸ், எவ்வளோ காயின்ஸ் வேணாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் மிரர்ஸ், சின்ன சின்ன கண்ணாடி மிரர்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா கண்ணாடி, அது நீங்கள் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் விஷ் சிம்பிள் ஒரு பேப்பர் இங்கே நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த விஷ் சிம்பிள்குள்ளே இந்த சர்க்கிள்குள்ளே உங்களோட கோல் என்னவோ அதை எழுதுங்க. எனக்கு இப்போ இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷ சிம்பிள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் எழுதி கூட அதில் போடலாம். விஷ சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு பேப்பரில் உங்களோட கோல் இப்போ உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இருக்குது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை எழுதிட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அது எதுக்காக நீங்கள் அது தேவைப்படும் நினைக்கிறீங்கிறது எழுதணும். அப்போ தான் உங்களோட ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆக முடியும். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய்னு இதில் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான எனக்கு இஷ்டமான என்ன கார் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அது எனக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அதோட கலர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது கூட நீங்கள் அதில் எழுதலாம். ஸோ என்ன பர்பஸ்க்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு விஷயம். என்ன செய்வீங்க அந்த பணத்தில் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களோட ஹெல்த் விஷயத்துக்காகவும் நீங்கள் செய்யலாம். இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த் குணமாயிடுச்சுங்கும் போது நீங்கள் எப்படி எதுக்காக குணமாகணும்னு நினைக்கிறோம். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்னோடய ஃபேமிலி கூட எல்லா வகையிலையும் நான் ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ரீசனும் நீங்கள் எழுதணும். ஸோ இதை எல்லாமே எழுதிட்டு ஒவ்வொரு கோல்ஸாக நீங்கள் எழுதிட்டு இப்போ அந்த பேப்பரை என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இன்வெர்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு பார்த்த மாதிரி இப்படி 3 டைம்ஸ் நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணுறீங்க. அந்த சிட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பவுலுக்குள்ளே நீங்கள் போட்டுடுறீங்க. ஸோ இது ஒரு தடவை இந்த மாதிரி எழுதி அந்த பவுலுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த பவுல் கிளாஸ் பவுலில் இருக்கிறது நீங்கள் டெய்லி நைட்டு என்ன பண்ணலான்னா இந்த பவுலில் சும்மா கையில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களோட எல்லா இன்டென்ஷன்ஸும் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். விஷுவலைஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் சொல்லிக்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கலாம். சொல்லிட்டு நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ கிளாஸ் பவுல், தேங்க்யூ நேச்சர், தேங்க்யூ டிவைன் எனர்ஜி, இது அத்தனையுமே எனக்கு கிடைச்சதுக்கு அப்படின்னு தேங்க் பண்ணுறீங்க. அதே மாதிரி தேங்க்யூ அபண்டன்ஸ் பாட் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் ஆல் மை விஷஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் தேங்க் பண்ணிட்டு லாஸ்ட்ல தேங்க்யூ அபண்டன்ஸ் பாட்னு சொல்றீங்க. நீங்க தேங்க்யூ அபண்டன்ஸ் பாட்னு ரிப்பீட் பண்ண அந்த கிளாஸ் பவுல் இட் பிகம்ஸ் அன் அபண்டன்ஸ் பாட். அது சாதாரண ஒரு கிளாஸ் பவுல் தான். பட் எவ்ரிடே வென் யூ தேங்க் சேயிங் திஸ், இந்த மாதிரி தேங்க்யூ அபண்டன்ஸ் பாட் எனக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு நீங்கள் தேங்க் பண்ணி சொல்லும்போது, அபண்டன்ஸ் பாட்டுங்கிற அந்த வேர்டு யூஸ் பண்ணி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அபண்டன்ஸ் பாட்டாகவே மாறிடுது. ஸோ இது ஒரு சிம்பிளான டெக்னிக். பட் எவ்ரிடே ப்ராக்டிஸில் உங்களுக்கு இது நார்மலி எவ்ரிடே ப்ராக்டிஸில் சில விஷயங்கள் நீங்கள் டெய்லியுமே செய்ய வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா இது இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு செய்யலாமா அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். ஆனால் இது என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் கனெக்டடு வித் தட் அபண்டன்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம கனெக்ட் ஆக நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகுறது நீங்கள் உணரலாம். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கான கோல்ஸ் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ எப்படி உங்களை தேடி வருது அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக அது அமையுதுங்கிறது இது ரொம்ப ப்ரூவன் மெத்தடாக நான் நிறைய இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல் டெக்னிக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் எவ்ரி டே அவங்க ரொம்ப கலர்ஃபுல்லான பாட்ஸாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது அழகான ஒரு ரிப்பன், சாட்டின் ரிப்பன் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது வெளியில், ஏன்னா அது தெரியணும் நீங்கள் உள்ளே என்னென்ன போட்டிருக்கீங்க. அந்த பேப்பர், அந்த இது காயின்ஸ் எல்லாமே அதில் தெரியணும். ஆனால் அதை சுற்றி ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சாட்டின் ரிப்பன் அதில் போட்டுக்கலாம். யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஒரு நல்ல ஒரு வெல்வெட் ஸ்டாண்டில் அதை நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். ரெஸ்பெக்ட்
தட் abundant ஸ்பாட். ஒரு நல்ல சேஃபான இடத்துல வச்சுக்கோங்க. டெய்லி வந்து நீங்கள் கொண்டு போய் உங்கள் பெட்கிட்ட வச்சு சொல்லணுங்கிறது கிடையாது. எங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ டெய்லியுமே அதில் கை வச்சுட்டு நீங்கள் தேங்க் பண்ணி, இதை எத்தனையுமே நான் சொன்ன அந்த மெத்தட் பண்ணி தேங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்க போகலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே அபண்டன்ட்டான மணி, அபண்டன்ட்டான சூப்பர் ஹெல்த் எல்லாருக்குமே உங்களுடைய கனவுகள் நனவாக நிச்சயமாக அமையும். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.